வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 13ஆம் தேதி 26/3/2024 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மதியம் 1:34 வரை ஹஸ்தம், பிறகு சித்திரை. இன்றைய திதி மதியம் 2:57 வரை பிரதமை, பிறகு த்விதியை. இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சதயம், பூரட்டாதி. மேஷராசி. மேஷராசிக்கு சந்திரன் 6வது இடமான கன்னியில காலை பொழுதுல சந்திரனோட நட்சத்திரத்திலையும், மத்தியானத்துக்கு மேல ராசி அதிபதியான செவ்வாயின் நட்சத்திரத்திலையும் இருக்கிறது சிறப்பு. தொழில்ல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும். சிலருக்கு பதவி உயர்வு, நிலுவையில் இருந்த தொகைகள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியா முடியும். வீட்டில் இருந்த சிரமங்கள் குறையிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். பண வரவு கொஞ்சம் சிறப்பாகவே இருக்குங்க. சிலருக்கு குழந்தைகளின் முன்னேற்றத்துக்காக செலவு செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கும். கடன்கள் கிடைப்பதற்கான வழிமுறைகள் இன்னைக்கு பிறக்கும். பெண்களுக்கு உங்களோட மனசுல இருந்த கவலைகள் நீங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும். பொறுப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்கும். வீட்டில் உங்களோட சமயோசித புத்தியால நிலைமைகளை சமாளிக்கக்கூடிய அளவு தெம்பு இருக்குங்க. மாணவர்களுக்கு படிப்புல நல்ல உயர்வான நிலையை பெறுவீங்க. நல்ல நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும். சக மாணவர்களோட இணக்கமா இருப்பீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எதையுமே உடனே முடிவு செய்ய முடியாம கொஞ்சம் குழப்பமான மனநிலையிலேயே இருப்பீங்க. ரொம்ப பரபரப்பா காணப்படுவீங்க. செய்யறதையே திரும்ப திரும்ப செய்யற சூழ்நிலைகள் சிலருக்கு இருக்கும். இருந்தாலும் பணப்பற்றாக்குறை எதுவும் இருக்காதுங்க. ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். மெருன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க காத்தியாயினிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சிறப்பா நடந்து மனசு நிறைவை கொடுக்குங்க. உங்களோட தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும். தேவைக்கேற்ற பண வரவிற்கும் எந்த குறையும் இருக்காது. ஆரோக்கியத்துல இருந்த தொல்லைகள்லாம் நீங்கி மனசு நிம்மதியை கொடுக்கும். நினைச்சதை நினைச்சபடி செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும். கஷ்டங்கள்ல இருந்து மீண்டு வருவீங்க. வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பாலகுமாரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட செய்யறது நல்லதுங்க. வேலைகள்ல கவனமா இருக்கணும். உயரமான இடங்கள்ல வேலை செய்யறவங்க எல்லாம் ரொம்ப கவனத்தோட இருக்கணும். தொழிற்சாலைகள்ல வேலை செய்யறவங்க, கரண்ட்ல வேலை செய்யறவங்களாம் ரொம்ப கவனத்தோட இருக்கணும். தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. பண வரவுல எந்த குறையும் இருக்காது. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருன் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6, 7. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சந்திரன் 5வது இடமான திரிகோணஸ்தானத்துல காலை பொழுதுல சந்திரனின் நட்சத்திரத்திலையும், மத்தியானத்துக்கு மேல செவ்வாயின் நட்சத்திரத்திலையும் இருக்கிறது சிறப்பு. பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க. பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கி சந்தோஷத்தை கொடுக்கும். தனாதிபதியான புதன் நீச்சம் பெற்ற நிலையில இருந்து மாறிட்டதால பண பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். குடும்பத்துல ஒரு அமைதியான சூழல் இருக்கும். குடும்ப ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும். பிள்ளைகளுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். திருமண வயதில் இருக்கும் பிள்ளைகளுக்கு வரன் பார்த்திருந்தீங்கன்னா அந்த வரன் சிறப்பாக அமைஞ்சு நல்லபடியா மங்கள காரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்குங்க. பெண்களுக்கு எதையுமே சிந்திச்சு செயல்படுவீங்க. உங்களோட நண்பர்களால உங்களுக்கு பல நன்மைகள் நடக்குங்க. உடல் நலம் நல்லா இருக்கும். எல்லா காரியங்களுமே உங்களுக்கு தடை இல்லாம நடக்கும். மாணவர்களுக்கு உயர்கல்வியில உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆசிரியர்களோட நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவீங்க. சக மாணவர்களும் நல்ல இணக்கமா இருப்பாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பாலகுமாரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு என்னதான் கவனத்தோட பார்த்து ஒரு விஷயத்த செஞ்சாலும் சில தவறுகள் நேரதாங்க செய்யும். மனசு அதனால கலங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. கவலைப்படாம
காரியத்துல கண்ணா இருக்கிறது அவசியங்க. பெண்கள் அடுக்கலையில வேலை செய்யற போது கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க ருத்ரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பண வரவெல்லாம் தாராளமா இருக்கும். சிலருக்கு பேங்க் லோன் எல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது. பழைய கடன் எல்லாம் அடைச்சு நிம்மதி அடைவீங்க. வட்டி தொழில்ல ஈடுபடுறவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உங்களோட புத்திசாலித்தனத்தால அடுத்தவங்களுக்கு ஒரு முன்மாதிரியான விஷயங்களை செஞ்சு சிறப்பான ஒரு நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. முக்கிய நிகழ்ச்சிகள்ல எல்லாம் கலந்துக்கிருவீங்க. சிலர் கோவில் சம்பந்தப்பட்ட விழாக்கள்ல கலந்துக்கிறதுக்கு இன்னைக்கு ஆர்வமா இருப்பீங்க. ஆன்மீக நாட்டம் அதிகமாகவே இருக்குங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 29. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு சந்திரன் 4வது இடமான சுகஸ்தானத்துல இருக்கிறதும் ராசி அதிபதியும் 4ஆம் இடத்து அதிபதியுமான புதன் நீச்சம் பெற்ற நிலையில் இருந்து மாறி இருக்கிறதும் இன்னைக்கு உங்களுக்கு நிம்மதியான நல்ல நாளாகவே இருக்கக்கூடிய அமைப்புன்னே சொல்லலாங்க. மனசுல இருந்த பாரம் குறையும். தைரியம் அதிகமா இருக்கும். குடும்ப கவலைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு இருக்கு. பெரிய அளவுல இருந்த பண பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி கொஞ்சம் நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அப்பாடான்னு உங்களை நீங்க ஆசுவாசப்படுத்திக்கிருவீங்க. உங்களுடைய வேலைகள்லையும் இருந்த மன அழுத்தம் குறைவதற்கான அமைப்பு இருக்கு. வேலை வாய்ப்புகள் கிடைக்குங்க. வேலை வாய்ப்புகளால மன நிறைவடையக்கூடிய அமைப்பு இருக்கு. பெண்களுக்கு பண பிரச்சனைகள் தீரும். ஆரோக்கியமும் சீரா இருக்கும். உங்களோட திறமைகள் வெளிப்படுங்க. உங்களோட திறமைகளால இன்னைக்கு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குது. மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றத்தை அடைவீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பொறுப்பா பொறுமையா செஞ்சு நல்ல பேர் வாங்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. கௌரவம் உயரும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். எந்த வேலையை செஞ்சாலும் நல்லா நேர்த்தியா அழகா செய்யணும்னு நினைப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையா முடிப்பீங்க. அறகுறையா முடிக்கிறது உங்களுக்கு மனசே ஒப்பாதுங்க. வீட்டுல எல்லாரும் உங்ககிட்ட நல்லா பொறுமையா நடந்துக்கிருவாங்க. அவங்களோட ஒற்றுமை உங்களுக்கு மன தைரியத்தை கொடுக்குங்க. பொருளாதாரத்துல இந்த பின்னடைவும் இருக்காது. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு கலைஞர்கள் இசைத்துறையில இருக்கிறவங்க எல்லாம் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. நண்பர்களால உதவிகள் கிடைக்கும். உங்களோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். எடுத்த காரியத்தை நல்லபடியா செஞ்சு முடிப்பீங்க. கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய சூழல்கள் இருக்கு. கிரே நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல ஒரு பிரச்சனைகளை உண்டு பண்ணி குளிர்காயிறவங்க இருப்பாங்க. அவங்கள தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து நீங்க ஒதுங்கி இருந்துருவீங்க. யாரையும் நம்பாதீங்க. புதிய மனிதர்கள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. மேலதிகாரிகளால பாராட்டப்படக்கூடிய சூழல்கள்லாம் இருக்கு. புகழும் கௌரவமும் அதிகமாகவே இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நீலம். அதிர்ஷ்ட எண் 39. கடகராசி. கடகராசிக்கு ராசி அதிபதி சந்திரன் 3வது இடமான தைரியஸ்தானத்துல இருக்கிறதும் 3ஆம் வீட்டு அதிபதி குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறதும் சிறப்பு. உடன்பிறப்பவர்களோட ஒற்றுமை நல்லா இருக்குங்க. அவங்க வீட்டு விசேஷங்கள்ல கலந்துக்கிட்டு நீங்க பொறுப்பா செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கு. எப்பவுமே உங்களுக்கு வாய் ஜாலம் வார்த்தை ஜாலம்லாம் தெரியாதுங்க. செய்யறதான் சொல்லுவீங்க, சொல்றதான் செய்வீங்க. பொறுமை அதிகமா இருக்கும். பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க. கடமை உணர்வோட இருப்பீங்க. உங்களோட பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். எடுத்த காரியங்கள் இன்னைக்கு சிறப்பான வெற்றியை கொடுக்குங்க. குடும்பத்துல ஒரு நல்ல இணக்கமான சூழல் இருக்கும். பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் தன்னம்பிக்கையோட செயல்பட்டு இன்னைக்கு காரிய வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. வேலைக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்குங்க. வேலை செய்யற ஆர்வமும் அதிகமாகவே இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் உழைப்பும் அதிகமா இருக்குங்க. கற்ற கல்விக்கு தகுந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களோட முயற்சிகள் எல்லாம் முழுமையான வெற்றியை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு விருந்து உபச்சாரங்கள்ல எல்லாம் கலந்துக்கிருவீங்க. வீட்டுக்கு விருந்தினர் வருகை இருக்கும். அவங்கள உபசரித்து சந்தோஷமா இருப்பீங்க.
சிலர் பிரயாணங்கள் செஞ்சு பொழுதை கழிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பிரயாணங்கள்ல ரொம்ப ஈடுபாடு அதிகமா இருக்கும். கோவில் குளங்களுக்கு போய் சாமி தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எதுலையுமே ஒரு மனசு ஒன்றாத சூழ்நிலை இருக்குங்க. சிலர் வேலைக்கு போறதுக்கு கூட இன்னைக்கு மனசு இருக்காது. லீவை போட்டுட்டு வீட்டுல இருக்கலாமாங்கிற ஒரு எண்ணத்துல இருப்பீங்க. மனசுல எந்த ஒரு விஷயமும் கவலையை கொடுக்கக்கூடிய விஷயமாகவே இருக்குங்க. இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லது. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க பள்ளிகொண்ட பெருமாளை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். உங்களோட போட்டி போட்டவங்களாம் இன்னைக்கு தோற்று போற அளவு உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க. கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும். வேலை இடத்துலையும் உயர் அதிகாரிகளோட ஒத்துழைப்பு இன்னைக்கு சிறப்பா இருக்கும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம், பச்சை. அதிர்ஷ்ட எண் 3, 5. சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு சந்திரன் குடும்பஸ்தானமான 2வது இடத்துல இருக்கிறதும், குடும்பஸ்தானாதிபதி நீச்ச நிலையில இருந்து மாறி குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறதும் சிறப்பு. குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய தேக ஆரோக்கியமும் சிறப்பா இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். குடும்பத்துல ஏற்பட்ட குளறுபடிகள்லாம் நீங்கி மனசுல ஒரு நிம்மதி பிறக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும். பொருளாதாரத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். வீட்டுக்கு தேவையான பண வசதிகள் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் வந்துருச்சுங்க. இனி மனசுல நிறைவான ஒரு சூழ்நிலை இருக்கும். கலக்கங்கள் கவலைகள் தீரக்கூடிய அமைப்பா இருக்கு. பெண்களுக்கு உங்களுக்கு வேலை இடத்துல உங்களுக்கு மேல வேலை செய்யறவங்களால சில சங்கடங்கள் வந்திருக்கலாம். அதெல்லாம் இன்னைக்கு சமாதானமாகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்களை பத்தி தவறாக புரிஞ்சுக்கிட்டவங்க இன்னைக்கு உங்களை சரியா புரிஞ்சுக்கிடுவாங்க. மாணவர்களுக்கு உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாதுங்க. எல்லாருக்கிட்டையும் ஒரு இணக்கமான சூழ்நிலையில இருப்பீங்க. உங்களோட கல்வியிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். மனசுல ஒரு தைரியம் இருக்குங்க. குடும்பத்துல எல்லாரும் நல்லா ஒற்றுமையா இருக்கிறது உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும். மக நட்சத்திரக்காரங்க நாராயணனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எந்த ஒரு காரியத்தையும் முடிக்கணுங்கிற எண்ணமே உங்களுக்கு அலுப்ப கொடுக்குங்க. நாளைக்குன்னு தள்ளி போட்டுக்கிட்டே வருவீங்க. யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காம நீங்களே செய்யறது நல்லதுங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆவீங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் எடுத்தோம் முடிச்சோன்னு செய்ய மாட்டீங்க. எதுவுமே ஒரு இழுபறியோட தாங்க இருக்கும். பணப்புழக்கம் சிறப்பாகவே இருக்கும். மெருன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு ஆரோக்கியமெல்லாம் நல்லாவே இருக்கும். குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு ஒத்துழைப்போட இருப்பாங்க. குடும்ப உறுப்பினர்கள் நல்ல கலகலப்பா சந்தோஷமா இருப்பாங்க. பிரயாணங்களையும் இன்னைக்கு நல்ல நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பணப்புழக்கம் சரளமாகவே இருக்கும். கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். வீண் பிரச்சனைகளை இன்னைக்கு வளர்த்துக்காதீங்க. வீட்டை விட்டு வெளியே போகும்போது ரொம்ப கவனமா இருங்க. வேலையிலையும் ரொம்ப கவனத்தோட எச்சரிக்கையா இருக்கணுங்க. கண்ணாடி பொருட்கள்ல வேலை செய்யும் பொழுது கவனத்தோட இருக்கணும். ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறையா இருக்கிறது நல்லது. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெரூன், சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 2, 4. கன்னிராசி. கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில இருக்கிறதும், ராசி அதிபதி நீச்சம் பெற்ற நிலையில இருந்து மாறி குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறதும் சிறப்பு. ராசி அதிபதி என்னதான் 8வது இடத்துல இருந்தாலும் மறைந்த புதன் நிறைந்த தனலாபம்ங்கிற மாதிரி எதிர்பார்த்த பண வரவு கிடைப்பதற்கான அறிகுறிகள் இருக்குங்க. மனசுல இருந்த பயம் விலகி ஒரு விதமான தைரியம் இருக்கும். உங்களோட முன்னேற்றமும் சிறப்பா இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் ஆரோக்கியத்துல அக்கறையா இருக்கிறது நல்லதுங்க. சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வரலாம். அல்லது வெளி இடங்களுக்கு போகும் பொழுது கொஞ்சம் கவனத்தோடையும் எச்சரிக்கையாகவும் இருக்கணுங்க. பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் இன்னைக்கு தயங்காம செய்வீங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பாங்கு அதிகமா இருக்குங்க. பெரியவர்கள் கிட்ட ரொம்ப மரியாதையா நடந்துக்கிருவீங்க. வீட்டுல ஒரு நல்ல இணக்கமான சூழல் இருக்கும். மாணவர்களுக்கு உடல் நல்ல சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்தோட இருக்குங்க. மனசு குதூகலமா இருக்கும். நண்பர்களோட உதவி நல்லா இருக்கும். இன்னைக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சில நன்மைகளை கொடுக்குங்க.
உத்திர நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வீண் அலைச்சல்களும் தொல்லைகளும் இருக்குங்க. தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் கவனத்தோட போயிட்டு வர்றது நல்லதுங்க. ரோட்டுல போகும்போதும் கொஞ்சம் பார்த்து போயிட்டு வரணும். விலை உயர்ந்த பொருட்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகள்ல ஈடுபடாம இருக்கணுங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. பணம் கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்து வர வேண்டிய பாக்கிகளை வசூல் பண்ணி இன்னைக்கு ஒரு பண விஷயங்கள்ல ஒரு கணக்கு வழக்கல சரியா முடிச்சுக்கிருவீங்க. சிலருக்கு சொத்துக்களால வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பெற்றவர்களோட அன்பும் ஆதரவும் நல்லா இருக்குங்க. இருக்கிற வேலைகளை அடுத்தவங்களை சிரமப்படுத்தாம நீங்களே செஞ்சு முடிப்பீங்க. காரிய வெற்றி இருக்குங்க. யாருக்கிட்டையும் பாராபட்சம் பார்க்காம நடந்துக்கிறீங்க. எல்லாரையும் சமமா பார்ப்பீங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2, 4. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு சந்திரன் 12வது இடத்துல விரயஸ்தானத்துல இருந்தாலும் மத்தியானத்துக்கு மேல தனாதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் தனாதிபதியான செவ்வாய் 5வது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு. எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்லபடியாகவே நடக்குங்க. மனைவி மக்கள் குழந்தைகளோட வெளியில போய் அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து சந்தோஷமா இருப்பீங்க. அவங்களோட எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களோட கோபதாபங்களை விட்டுட்டு ரொம்ப அமைதியாகவும் அன்பாகவும் எல்லார்கிட்டையும் நடந்துக்கிருவீங்க. டென்ஷன் அதிகமா இருக்காதுங்க. உங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் இன்னைக்கு சிறப்பா இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்குங்க. பொருளாதாரத்துல இருந்த பயம் விலகும். பெண்களுக்கு குடும்பத்தை அனுசரிச்சு பெரியவங்களை மதிச்சு நடந்துக்கிருவீங்க. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் இன்னைக்கு வெற்றிகரமா முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசுவீங்க. மாணவர்களுக்கு கூட்டாளிகள் கிட்ட நல்லபடியா சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெரியவர்களை மதிச்சு நடந்துக்கிருவீங்க. உங்களுடைய மனசுல இருந்த தைரியம் இன்னைக்கு குறையக்கூடிய நிலை இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் கலங்காம இருக்கிறது நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உங்களுடைய சங்கடங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. தொலைபேசி வழி செய்திகள் சிறப்பான செய்திகளை கொண்டு வந்து சேர்த்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கம் சிறப்பா இருக்கும். பொது சேவையில அதிக ஈடுபாடு உண்டாகும். ஆன்மீக நாட்டம் அதிகமாகவே இருக்குங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். நல்ல மனிதர்களோட நட்பும் அவர்களால உதவிகளும் உங்களுக்கு பெரிய ஆறுதலை கொடுக்குங்க. சில பெரிய மனிதர்களோட உங்களோட பெருமையை உணர்வாங்க. உங்களால அவங்களுக்கு காரியமாக கூடியது நிறையவே இருக்கும். அவங்களுக்கும் உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்க செய்யறதுக்கு தயங்க மாட்டீங்க. ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்குரிய முயற்சிகள் சிலர் எடுப்பீங்க. கோவில் குளங்களுக்கு போய் சாமி தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பொது இடங்கள்ல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய நல்ல நாளா இருக்குது. பொது சேவையில ஈடுபாடு அதிகமா இருக்கும். சிலருக்கு விவசாயத்துல ஈடுபாடு அதிகமா இருக்குங்க. விவசாய பொருட்களால லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 4. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானமான 11வது இடத்துல மத்தியானத்துக்கு மேல ராசி அதிபதியான செவ்வாயோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு. லாபங்கள் அதிகமா இருக்குங்க. எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் நல்ல வியாபாரம் நடந்து பெரிய அளவு வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பொருளாதாரத்துல ஏற்பட்ட கவலைகள் சிக்கல்கள்லாம் நீங்கி மனசு நிறைவா இருக்கும். சிலருக்கு வண்டி வாகனங்கள் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அல்லது அதற்குண்டான முயற்சிகள் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் எந்த ஒரு குளறுபடியும் இல்லாம நல்லபடியா முடியறதுக்கான அமைப்பு இருக்கு. சிலர் வெளியூர் வெளிநாடு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல்கள் இருக்கும். பெண்களுக்கு வீட்டுல ரொம்ப பொறுமையோட நடந்துக்கிருவீங்க. இருந்தாலும் கொஞ்சம் கோபம் அதிகமா இருக்கக்கூடிய சூழல்களும் இருக்குங்க. யாராவது உங்களை சீண்டிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது அவசியம். உடல் ஆரோக்கியத்துல அக்கறையா இருக்கணும். மாணவர்களுக்கு எடுத்த முயற்சி சிறப்பான வெற்றியை கொடுக்கும். உதிரி வருமானங்கள் இருக்கும்.
அரசாங்க சலுகைகள் பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சக நண்பர்களால நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் இருக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல சாதகமான பலனை கொடுக்குங்க. செய்ய விரும்பிய காரியங்களை எந்த ஒரு தடையும் இல்லாம தாமதமும் இல்லாம சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. சிக்கல்கள் விலகுங்க. பண பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோடையும் அக்கறையோடையும் செய்யறது நல்லதுங்க. முக்கியமான ஆவணங்களை பத்திரமா வச்சுக்கணும். தேவையில்லாத மூன்றாவது நபரின் தலையீட்டை தவிர்க்கிறது நல்லது. வீணான குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல இருந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையிற மாதிரி இருந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சு வெளியே வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. தேவையில்லாத பேச்சுக்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. மனசுல ஒரு பதட்டமான சூழல் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் பரபரப்பா செயல்படுவீங்க. பண பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஊதா. அதிர்ஷ்ட எண் 39. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான 10வது இடத்துல இருக்கிறதும் ராசி அதிபதி குரு பகவான் ராசியை பார்க்கிறதும் சிறப்பு. ராசி அதிபதி குரு பகவான் பஞ்சமஸ்தானத்துல இருக்கிறது பிள்ளைகள் பற்றிய கவலைகள் எல்லாம் தீருங்க. பிள்ளைகளுக்காக எந்த முயற்சிகள் நீங்க எடுத்திருந்தா கூட அந்த முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு நல்லபடியா முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. வரன் பற்றிய நல்ல செய்திகள் வரும். சிலருக்கு கல்வியில பிள்ளைகளுக்காக எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். வெளிநாட்டு விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நல்லபடியான அனுகூலமான செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கும். வெளிநாட்டுல இருந்து சிலருக்கு பொருள் வரவோ அல்லது பணவரவோ ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. பெண்களுக்கு சிறப்பான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு. தொழில் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். தொழில் முதலீடுகளுக்குரிய பண தேவைகள் எல்லாம் இன்னைக்கு பூர்த்தி ஆகுங்க. மாணவர்களுக்கு பிடிச்ச இடத்துல பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டு அடுத்தவங்களோட கௌரவத்தை பெறுவீங்க. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும். கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும். மூல நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். அடுத்தவங்க கிட்ட கோபப்படுறதையும் அடுத்தவங்க கிட்ட குறைகள் சொல்றதையும் விட்டுட்டு இன்னைக்கு இணக்கமா இருக்கிறது நல்லதுங்க. எந்த ஒரு பிரச்சனையவும் பெருசாக்காதீங்க. விட்டு கொடுத்து போறது நல்லது. ஆரோக்கியத்திலையும் அக்கறையா இருங்க. பண விஷயங்கள்லையும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. மெருன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க திருமூலரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நல்லதையே பேசி நல்லதையே நினைப்போங்கிற அந்த எண்ணத்தோட இருங்க. அடுத்தவங்களுக்கு பெரிய உதவியா இருப்பீங்க. உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யணுன்ற எண்ணமே உங்களை நல்லபடியா உயர்த்துங்க. குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும். குடும்பத்துல பொருளாதார சிக்கல்கள் எதுவும் இருக்காது. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு திடீர் பிரயாணங்கள் ஏற்படுங்க. ஆனா பிரயாணங்கள்ல ரொம்ப கவனத்தோட இருக்கிறது நல்லது. வண்டி வாகனங்கள்லையும் எச்சரிக்கையா இருங்க. கூர்மையான ஆயுதங்கள்ல வேலை செய்யும் பொழுது எச்சரிக்கையா இருங்க. உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமா இருக்கணுங்க. பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பிங்க். அதிர்ஷ்ட எண் 6, 7. மகர ராசி. மகர ராசிக்கு 7வது இடத்து அதிபதியான சந்திரன் 9வது இடமான பாக்யஸ்தானத்துல இருக்கிறதும் கர்மஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. வேலைகள்ல இருந்த டென்ஷன் குறையுங்க. வேலைகள்ல இருந்த குறைகள் எல்லாம் விலகி இன்னைக்கு ஒரு நிம்மதியான அமைப்பு இருக்கும். சிலர் வேலை விஷயமாக வெளியூர் போறதுக்குரிய அமைப்புகள் இருக்கு. வெளிநாடு பயணங்கள் எல்லாம் சிலருக்கு இருக்கும். குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க. குடும்பத்துல இருந்த குழப்ப நிலைகள் எல்லாம் மாறும். பண பிரச்சனைகள் தீரும். வியாபாரம் சிறப்பா நடந்து நல்ல வருமானத்தை கொடுக்கும். மனக்கவலைகள் நீங்குங்க. மன கஷ்டங்கள் நீங்கி பெரிய நிம்மதியோட இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கும். பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட அவசரப்படாம இருக்கிறது நல்லதுங்க. இரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் தாக்குவதற்கான சூழல்கள் இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறையா இருக்கணும். மாணவர்களுக்கு பிரயாணங்கள்ல கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்.
யார்கிட்டையும் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாசலபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். வேலைகள்ல ரொம்ப கவனமாகவும் பொறுமையாகவும் செய்யறது நல்லதுங்க. காரியத்துல கண்ணு இருக்கணும், இல்லாட்டினா வீணான சிரமங்களுக்கு ஆளாக வேண்டியது இருக்கும். பிள்ளைகள் உங்களுக்கு சங்கடங்களை கொடுக்கலாம். பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பொருளாதாரத்துல ஏற்பட்ட சிக்கல்கள்லாம் விலகுங்க. கணக்கு வழக்குகள் எல்லாம் சரி பார்த்து நல்ல பைசல் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு. பிரச்சனைகளை தீர்த்துக்கிருவீங்க. உங்களோட குளறுபடிகள் எல்லாம் நீங்கி மனசு ஒரு நிம்மதியை கொடுக்கும். ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பெற்றவர்களோட அன்பும் ஆசையும் உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்குங்க. கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு இருக்கு. இறைவன் அருள் உங்களுக்கு நிறையவே இருக்கும். வேண்டுதல்கள் நிறைவேறும். பிரார்த்தனைகள் எல்லாம் பலிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் சிறப்பா முடிஞ்சு நிறைவை கொடுக்குங்க. சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 29. கும்பராசி. கும்பராசிக்கு இன்று முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் அவசரப்படாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. சில விஷயங்கள் மன நிம்மதியை கெடுக்கலாம். சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாம போகலாம். அடுத்தவர் விஷயத்துல தலையிடாம, அடுத்தவங்க பிரச்சனைகள்ல தலையிடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணாம விட்டு கொடுத்து போறது நல்லது. மனசுல எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் எல்லாம் வரும், அல்லது பிள்ளைகளை பற்றிய கவலைகள் மனசை வாட்டுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் இறைவன் கிட்ட விட்டுருங்க. காலநிலைகள் அதுக்கு பதில் சொல்லும். முன்னேற்றங்கள் சிறப்பாகவே இருக்கும். பெண்களுக்கு செலவு அதிகமா இருந்தாலும் பண பற்றாக்குறை எதுவும் இருக்காதுங்க. வீட்டுக்கு தேவையான அளவு பண வசதிகள் இருக்கும். பொறுமையோட செயல்பட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் பெருசா இருக்காது. மாணவர்களுக்கு அடுத்தவர்கள் விஷயத்துல தலையிடாம, சண்டை சச்சரவுகள் நடக்கிற இடங்கள்ல இருக்காம கொஞ்சம் எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லதுங்க. விலை உயர்ந்த பொருட்களை கவனமா வச்சுக்குங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க சித்தர் வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு கோயில்களுக்கு போறது, திருவிழாக்கள்ல கலந்துக்கிறது, அந்த மாதிரி விசேஷங்கள்ல எல்லாம் இன்னைக்கு ரொம்ப ஈடுபாட்டோட இருப்பீங்க. வீட்டில் உள்ள குடும்பத்தார்கிட்ட ரொம்ப நெருக்கமா இருப்பீங்க. அவங்களோட ஆரோக்கியத்துல ரொம்ப அக்கறையா இருப்பீங்க. பொறுப்புகள் அதிகமா இருக்குங்க. முன்னோர் வழிபாடு சிலர் செய்யக்கூடும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க ஓம் சக்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்களோட வீட்டில் உள்ளவங்க உங்களை அனுசரித்து நடந்துக்கிடுவாங்க. கோபதாபங்கள் விலகும். குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும். உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆடை ஆபரணம் சேரும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமச்சந்திரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு பிள்ளைகளை பற்றிய கவலைகள் எல்லாம் தீருங்க. பெண் குழந்தைகளோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும். பெண் குழந்தைகள் மேல கவனமா இருக்கிறது நல்லது. நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிருவீங்க. நண்பர்களோட உதவி தக்க சமயத்துல உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 4, 8. மீனராசி. மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 7வது இடத்துல இருந்து ராசியை பார்க்கிறதும், ராசி அதிபதி குரு பகவான் குடும்பஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு. வார்த்தைகள்ல இனிமையா பேசக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். பொருளாதாரத்துல ஏற்பட்ட பின்னடைவுகள்லாம் நீங்கி மன நிறைவை கொடுக்கும். எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் தொழில் இன்னைக்கு நல்லபடியா நடந்து பெரிய லாபத்தை கொடுக்குங்க. கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். குடும்பத்துல நல்ல ஒற்றுமையான சூழல் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி நல்ல ஒரு அந்யோன்யமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பெண்களுக்கு கணவரோட அன்பு மழையில நனையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. குடும்பஸ்தானாதிபதி செவ்வாயின் நட்சத்திரத்துல மத்தியானத்துக்கு மேல சந்திரன் இருக்கிறதுனால இன்னைக்கு குடும்பத்துல ஒரு அமைதியான சூழல் இருக்கும். மாணவர்களுக்கு எடுத்த முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும். யாருக்கிட்டையும் பிரச்சனைகள் பண்ணாம கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது.
பெற்றவர்களோட பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து நடந்தீங்கன்னா பிரச்சனைகள் எதுவுமே இருக்காதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமச்சந்திரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது. குறிப்பிட்ட காலத்துக்கு தேவையான கையிருப்பு கையில இருக்குங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து சந்தோஷமா இருப்பீங்க. சில்லறை வியாபாரம் செய்யறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வியாபாரம் சிறப்பா நடக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சூரிய நமஸ்காரம் செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க. எந்த ஒரு வேலையவும் முழு ஈடுபாட்டோட செய்வீங்க. பொறுப்புகள் அதிகமா இருக்குங்க. பண விஷயங்கள்ல கவனமா இருப்பீங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க பரமசிவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எடுத்த முயற்சியில முழுமையான வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. காரிய தடைகள் நீங்கும். வீட்டுல ரொம்ப பொறுமையா நடந்துக்கிட்டு எல்லாரோட பாராட்டையும் பெறுவீங்க. பண பிரச்சனைகள் தீருங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3, 5. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.